நம்முடைய கால்கள் இயற்கையோட நேரடியா தொடர்பு வைக்கிறதுல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதாவது இயற்கையோட நம்ம இணைகிறது கம்மியாயிடுச்சு. இயற்கையோட நம்ம மீண்டும் இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடல் ஆட்டோமேட்டிக்காவே ஆரோக்கியமாக ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். உடல் ஆரோக்கியமா இல்ல அப்படின்னா எவ்வளவுதான் விருப்பம் இருந்தாலும் நமக்கு ஸ்பிரிச்சுவலா growth ஆகணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாம போயிடும். இப்ப நாம நல்லா அமிர்த வேலை பண்ணணும், நல்ல ஞான சிந்தனை செய்யணும், அதிக நேரம் சேவை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஆனா உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. உடலின் நோய்கள் நம்மளை கீழே இழுக்குது. மருந்துகள் மட்டும்தான் அதிகமாகுது. உடல் நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம முன்னேறதுக்கும் நம்ம இப்ப என்ன செய்ய, நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஆனா உடல் நோயால பாதிக்கப்பட்டும் இங்க வலி இருக்கு அங்க வலி இருக்குன்னு சொல்றோம். அப்ப சோர்வு வருது, தூக்கம் வருது, சலிப்பு வருது, சோம்பல் வருது, எதையுமே செய்ய விருப்பமும் இருக்காது. காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஃபுல் பாடியுமே வலியோட இருக்கும். அப்போ நாம எதையுமே செய்ய முடியாது. ஆகையினால நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுவரைக்கும் உடல் நம்முடைய கட்டளையை கேட்டுச்சு. இப்போ நாம உடலினுடைய குரலை கேட்கணும். உடல் சொல்றதை செய்யணும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம கொடுக்கணும். பேர் ஃபுட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம மண்ணுல நடக்கணும். பூமி ஒரு மின் சக்தி, காந்தம் சக்தியும் கொண்டதாக இருக்கு. நம்மளுடைய உடல்ல காந்த புலம் கொண்டதாக இருக்கு. இந்த 2 காந்த புலன்கள் இணைஞ்சோடனே சக்தி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதே நேரத்துல பவித்திரத்தினுடைய கதிர்கள் என்கிட்ட இருந்து பூமிக்கு போகுது. பூமியில இருந்து பிராண சக்தி என் உடலுக்கு வருது. சுயமரியாதை எண்ணத்தையும் நாம அதுல ஆட் பண்ணணும். இதனால உடலினுடைய நோய்கள் கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடும். தூக்கம் சரியாயிடும். கண்களினுடைய பார்வை மெதுவா மேம்படும். இத க்ளோஸான ரூம்ல இருந்து நம்ம செய்யக்கூடாது. இயற்கை சூழல்ல செய்யணும். அப்பதான் இயற்கையினுடைய சக்தி நமக்குள்ள நுழையும். இயற்கையோட இணைப்பு உண்டாகும். இதற்காக ஒரு தோட்டம் இல்ல மண் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாம போயிட்டு செய்யலாம். இது செய்யறப்போ அமைதியாவும் தனிமையாவும் இருக்கணும். யாருக்கிட்டயும் பேசாம செய்யணும். உங்க வீட்டுல கூட நீங்க இத செய்யலாம். வீட்டுல தோட்டம் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து கூட செய்யலாம். 45 நிமிஷம் செய்யணும். கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். கால்ல முள்ளு கல்லு இதெல்லாமே குத்தாம நம்ம பாத்துக்கணும். அந்த இடத்தை சுத்தமா வச்சுக்கணும். முடிஞ்சதும் உடனே கால்களை கழுவாம அரை மணி நேரம் அப்புறமா காலை கழுவணும். இப்ப அந்த மாதிரி நம்ம வெறும் தரையில கால்ல நடக்கிறப்போ நமக்கு பூமி கிட்ட இருந்து சக்தி வரும். கூடவே நம்மளும் பூமிக்கு இயற்கைக்கு சக்தி கொடுக்கலாம். இது செய்யறப்போ புதுசான நல்ல சிந்தனைகள் மனசுல வரும். முரளிய நீங்க நினைவுபடுத்திக்கலாம். பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு யோசிக்கலாம். இப்போ புது எண்ணங்கள் உருவாகும். பிராண சக்தி என் உடலுக்கு வருது. என் உடல்ல இருந்து பவித்திரத்தினுடைய கதிர்கள் பூமிக்கு போகுது. பூமியில இருக்கக்கூடிய எல்லாரும் புனிதமா இருக்காங்க, தூய்மையா இருக்காங்க நினைக்கணும். இந்த பயிற்சியில அனைத்து யோக பயிற்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.